அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்களே, கடன், ரோகம், அதாவது நோய், எதிர்ப்பு, பகை, இதெல்லாம் சாஸ்திர ரீதியாக எல்லா ஜோசியரும் பேசுகிறீங்க. எங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க. நாங்கள் இந்த ரணரோக சத்துரு, ரணம்னா உடம்பில் வரக்கூடிய நோய் உபாதைகள், சத்துருன்னா எதிரி, கடன்னா நமக்கு வறுமை. இது சம்பந்தமாக எங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை. நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது, அதுக்கு ஏதாவது உங்கள் ஜோதிட ரீதியாக சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக ஏதாவது எங்களுக்கு எதுவும் சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில நேயர்கள் எனக்கு ஃபோன் மூலியமாகவும் நேரடியாகவும் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடன், நோய், எதிர்ப்பு, இது ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருந்தாலே இந்த பூ உலகில் அவன் நிலைத்து நீடூடி நிம்மதியாக வாழ்கிறான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கடன் இருக்குது இல்லை, நோய் இருக்கக்கூடாது. நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா நோய் மனதுடைய அழுத்தத்தினால தான் நோய் உருவாகுது அப்படின்னு சொல்லி மகான்களும் சித்தர்களும் சொல்கிறாங்க, டாக்டர்களும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணும்னா புறச்சுற்றம், அகச்சுற்றம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்மக்கிட்ட உள்ள ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக சுத்தமாக அதை அயன் பண்ணி நீட்டாக அளவாக அழகில்லாட்டி அளவான ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த சட்டை ஒரு 2 மாதத்துக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கணும்னு சொல்லி ரொம்ப லூஸாக போட்டுக்கிறது, பெருசாக போட்டுக்கிறது, சம்மந்தமில்லாமல் ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சம்மந்தமில்லாத பிரச்சனையை, மன அழுத்தத்தை, விரக்தியை கொண்டு வரும். இப்போ உங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம மனநிலை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு உடம்பில் நோய் இருக்கலாம், கடன் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அளவாக அழகாக சிக்குன்னு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இதெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நெகம் கால்லையும் கையிலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நெகத்தை வார ஒரு முறை, அதுவும் புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் கண்டிப்பாக நெகத்தை வெட்டி யார் பக்கத்துலேயும் படாமல், யார் மேலேயும் படாமல் ஒரு ஓரமாக அதை அப்புறப்படுத்திடுறது. முடியை அளவாக அழகாக வச்சுக்கிறது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கரெக்டாக சீவி கரெக்டாக வச்சுக்கிறது. முகத்தை ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசுகிற மொழிகள், எந்த மொழியில் நம்ம பேசினாலும் கடுஞ்சொல் இல்லாமல் பேசுகிறது. பொதுவாக இந்த 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் நம்ம முகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நம்மளுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே காட்டுறதே முகம்தான். அதனால் அந்த முகத்தை சுத்தமாக முகத்தை கழுவி திருநீரிட்டு, குங்குமம், சந்தனம், பெண்களாக இருந்தான்னா லைட்டாக மஞ்சள் பூசி குளித்து சந்தனம் குங்குமம் வச்சு மங்களகரமாக பூ வச்சு, கிடைக்கிற பூ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு சுத்தமான ட்ரெஸ் பண்ணி இருந்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மனவியாதி, அறிவு வியாதி, உடல் வியாதி, இந்த 3 வியாதியிலையும் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். மனவியாதிங்கிறது கவலை, உடல் வியாதிங்கிறது வரக்கூடிய நோய். அது என்ன அறிவு வியாதி அப்படின்னா சம்மந்தமில்லாமல் சிந்திக்கிறது, சம்மந்தமில்லாமல் ஆசைப்படுறது, சம்மந்தமில்லாமல் நம்மளுடைய பேச்சு நடவடிக்கையில் இருக்கிறது. நம்மளுடைய உயரத்தை நம்ம நினைக்கிறதே இல்லை, நம்மளால் எவ்வளவு தூக்க முடியும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. உடனே அவனை போல் நம்ம வந்துடணும், யாருன்னு நம்ம காமிக்கணும், இதெல்லாம் எதுவுமே நம்மனால் ஆகிறது இல்லை. இதுக்கு இயற்கை ஜோதிடம் இல்லாதவங்களுக்கு, சாதகம் இல்லாதவங்களுக்கு, மற்ற இந்த ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும், இதை சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும் தயவு செஞ்சு 1 மாதம் இதை கடைபிடிங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் கவனமாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே எழுந்து ரெடி ஆகிடுறது ஒன்று. 2வது அதாவது வெயிலில் காஞ்ச துணியை போடுறது, நம்ம அலசி போட்டு வெயிலத்துக்கு காஞ்ச துணியை போடுறது, நெகத்தை சுத்தமாக வெட்டிக்கிறது, காரம் உப்பு புளிப்பு கரெக்டாக சாப்பிட்றது, அப்புறம் எந்த நேரமும் பாக்கெட்டில் 10 20 வெறும் பாக்கெட்டாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச பணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது, நெகத்தை வெட்டிக்கிறது, சுத்தமான உடைகளை உடுத்திக்கிறது, சுகாதாரமாக இருந்துக்கிறது, முடிய அளவாக வச்சுக்கிறது. இதெல்லாம் இந்த கவலைகள் தீர்றதுக்கு உன்னதமான மருந்து. கவலைகள் இல்லாத மனிதன் கடன் இல்லாமல் இருப்பான், நோய் இல்லாமல் இருப்பான், எதிர்ப்பு இல்லாமல் இருப்பான். இது 3 இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறாங்க. அடுத்து நம்ம இருக்கிற வீடு,
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லியே இந்த ஆகாத பொருளை பூரா ஒரு பக்கம் சேர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் பலவிதமான பிரச்சனைகளை வீதியில் போகிறத பூரா கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்ம இழுத்து போட்டுக்குவோம். அதனால் உங்களுக்கு தேவையான அந்த வேலை முடிஞ்சோன்னே சில பொருள் வந்து பழுதாயிரும். அதை தூக்கி போட்டு வேறு முடிஞ்ச உண்டான பொருளை வந்து வாங்கிக்கிறது. அப்புறம் தலையணை உரை, அந்த தலையணை உரை வந்து குறைஞ்சது 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது மாற்றிடணும். அடுத்து தலைக்கு வந்து லேசான மிருதுவான தலையணையை வச்சு தூங்கிறது, படுக்கிற இடத்த சுத்தமாக கூட்டி விட்டு தெற்கு அல்லது மேற்கு தலை வச்சு தூங்கிறது, அளவான சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது, அருமையாக பேசுகிறது. அப்புறம் வந்துங்க மனதில் வந்து இதெல்லாம் இருந்தாலே வந்து அதிகபட்சம் வந்து மனதில் பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். பெரிய அறிவாளிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒன்றுமே தெரியாதவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ மூளைக்கு அதிக வேலை கொடுக்கறதுனால நோய் வர்றதில்லை, உடலுக்கு அதிகமான உழைப்பு கொடுக்கறதுனால நோய் வர்றதில்லை. மன அழுத்தம் இருந்ததுன்னா எல்லா வியாதியும் வந்துடும். அதனால் மனதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புறச்சுற்றம், நம்ம உடம்பையும் உடையையும் உணவையும் சுத்தமான சுகாதாரமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லா நிலையிலையும் நமக்கு வெற்றி கிடச்சி, ஜாதகம் இல்லாதவங்க, தாம் பிறந்த தேதி தெரியாதவங்க, இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அடுத்து எதிர்ப்பு வராமல் இருக்கிறதுக்கு புதிதாக ஒரு நபர்கள் வீட்டில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா, திங்களோடு சனி இரண்டும் விருந்துண்ண புதனுமாம், கள்ள வியாழன் கசப்பிக்கும், கொல்லா கதிர் தீரா பகை காட்டும், வன் செவ்வாய் வாரா பகையும் வரும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனும் வெள்ளியும் திங்களும் சனிக்கிழமை இந்த 4 கிழமையும் வந்துங்க இதில் வந்து வராது. திங்களோடு வெள்ளி சனி இரண்டும் விருந்துண்ண புதனுமாம், கள்ள வியாழன் கசப்பிக்கும். வியாழக்கிழமை போய் முத ஒரு வீட்டில், இது வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, ஒரு நண்பர்கள் வீட்டில் நம்மளுடைய உறவினர் வீட்டில் முத சாப்பிட்றது கள்ள வியாழன் கசப்பிக்கும். வியாழக்கிழமை சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை வாரா பகையும் வரும். அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை தீரா பகை காட்டிடும். அதனால் இந்த 3 கிழமையை தவிர்த்துட்டு நம்ம புதிதாக நண்பர்கள் வீட்டில் போய் உறவினர் வீட்டில் முத சாப்பிட்டீங்கன்னா நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அனுபவமான உண்மை. அதனால் நேர்கள் ஜோதிடம் ஜாதகம் இல்லாதவங்க இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலான நிலைக்கு வரும்படி தாழ்மையோடு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், தயவு.